நான் தான் பெயிண்டர். பேர் பிஜி. ഇന്ന് ഞങ്ങൾ കുടിക്കില്ല. पेंट अടിക്കാൻ தேவையான கூப்பிடுங்க வரேன். हेलो गाइस, आज हमारा माइक नॉट वर्किंग. आई डोंट नो. ഗൈസ് മൈക്ക് വർക്ക് ആവുന്നില്ല. அப்போ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இப்போது அந்த மதர் மீறி இருக்கிற பிக்கில் எல்லாம் அங்கே தான் வச்சுருந்தோம். பைபிளும் சரி எல்லாமே அங்கே தான் வச்சுருந்தோம். ஸோ அங்கே கொஞ்சம் டஸ்டியாக இருந்தது அப்படின்காட்டி அம்மா கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹிந்து தான், ஆனால் அம்மாவுக்கு வந்துட்டு ஜீசஸ் மேலே ரொம்ப நம்பிக்கை, அதனால எங்களுக்கும் அப்படியே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு அது ஆக்சுவலி அம்மா நிறையா நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அந்த இடம்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அதே மாதிரி அடிச்சு பக்கத்தில் அந்த கிட்ட அங்கேயும் இருக்கிற சைடில் எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அப்போ அம்மா பெயிண்ட் அடிக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஷேக் பார்க்கலாம். ஷேக்கு தானே? ஷேக்கு மாதிரி ஒரு ஜூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணலாமா? ஓகே, தாராளமாக பண்ணலாமே. நான் தான் பெயிண்டர். பேர் பிஜி. ஓகே, பெயிண்ட் அடிக்க தேவையான கூப்பிடுங்க வரேன். நம்பர் வந்து கீழே போட்டிருக்கேன். நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துட்டு பெயிண்ட்டு ஆள் தேவை. என்ன உயர் எப்படியோ அந்த அளவுக்கு தான் பெயிண்ட் அடிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு ஹைட்டு கம்மி காய், ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பெயிண்ட் காலை கூப்பிடணும். கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு வேணால் எங்கள் அம்மா அடிச்சு கொடுப்பாங்க, மீதி வேறு யாராச்சும் கூப்பிட்டுக்கணும். ஓகே, அவ்வளோதான் முடியும். ஓகே, அவ்வளோ முடியும். ஆனால் நீட்டாக செஞ்சு தருவேன். ஓகேவா? டன். அப்போ நம்ம ஜூஸ் பார்க்கலாம். ஓகே, பாய். கைஸ் மைக்கு ஒர்க் ஆகுന്നില്ല. கைஸ் எல்லாமே ஓகே தான் போயிட்டு இருந்தது. பட் டக்குன்னு வந்துட்டு மைக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதே மாதிரி அதனால தான் டப் பண்ணிகிட்ருக்கேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் இங்கே சொல்லிகிட்ருக்கோம், புலம்பிகிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு. ஸோ அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிப்பாரு வீடியோவுக்கு அப்படின்ட்டு. இல்லையா? ஆமாம், ठीक है. ഇനി ഞങ്ങളുടെ മൈക്ക് റെഡി ആകുന്നില്ല, വർക്ക് ആകുന്നില്ല. എന്താ സംഭവിച്ചതെന്നറിയില്ല. അതുകൊണ്ട് നമുക്ക് വീഡിയോയിലേക്ക് പോകാം. ഇന്നൊരു മിൽക്ക് ഷേക്കാണ് ഉണ്ടാക്കാൻ പോകുന്നത്. ഓക്കെ, அப்போ கைஸ் நாங்கள் வந்து ஷேக் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஷேக்குக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பால் 1 லிட்டர் கிட்ட எடுத்திருக்கோம், 2 பால் எடுத்திருக்கோம், கொஞ்சம் டேட்ஸ், அப்புறம் கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்தணும். அப்புறம் இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அதோட ஃப்ளேவருக்காக 2 பூஸ்ட் பேக்கெட் எடுத்திருக்கோம். ஸோ கைஸ் இதில் வந்து மோஸ்ட்லி ஹெல்த்தியாக தான் நம்ம பார்க்கணும். சுகர் அண்ட் பூஸ்ட் தவிர ஹெல்த்தி தான், பட் ஃப்ளேவருக்காக பூஸ்ட்டு சேர்த்தலாம், அதுக்கெல்லாம் தப்பு கிடையாது. ஓகே, அப்போ நம்ம வந்து ഷേക്കുக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ഗൈസ് കരിഷ്മാവും എനിക്ക് ഹെൽപ്പ് பண்ணுறதுக்கு வந்துட்டா. ഗൈസ് വലിയ കാര്യത്തിൽ ഞങ്ങൾ ഉണ്ടാക്കാൻ പോയി, പക്ഷേ ഇതിൻ്റെ കുരു അങ്ങനെ തന്നെ ഇരിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ കുരു നമ്മളൊക്കെ എടുത്ത് മാറ്റി. ஆக்சுவலி இங்கே வந்து டேட்ஸோட சீட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணலாம், அதுதான் நான் இங்கே சொல்லிகிட்டு இருந்தேன் மலையாளத்தில். ஓகே, அப்போ அது வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன், அவளும் என் கூடவே இருந்தா. அப்புறம் வந்துட்டு ஏதோ வேறு ஏதோ மலையாளம் ஜோடியாக் சைன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். അതങ്ങനെ അത്തത്തിന് മുന്നുള്ള പിന്നെ നാള് പറ. ഉത്രാത്തം. നീ ജനിച്ചത് ബുധനാഴ്ച. ഞങ്ങൾ അമ്മച്ചമ്മയോട് ചോദിച്ചു നോക്കുക. നേട്ടം അമ്മച്ചമ്മയോട് ചോദിച്ചു നോക്കാം. അല്ലടി മോനെ, ഇത്ര അത്തം. அப்போ தான் கைஸ் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் காட்டிகிட்டு இருந்தேன். டேட்ஸ் கொஞ்சம், பழம் 2, அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ். அவளிட்டு வரும், அவளும் அறந்துட்டு வரும். கைஸ் நாங்கள் இங்கே மலையாளம் பேசினாலும் உங்களுக்காக நான் வந்து தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரேன், ஓகேங்களா? പിന്നെ
ഗൈസ് നിങ്ങളോട് ഒരു രഹസ്യം പറയട്ടാ? പറയാം. ഇവിടെ എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ പപ്പ ഇപ്പം തണുത്ത കാലം ആയതുകൊണ്ട് തന്നെ പപ്പ ഞങ്ങളെ വഴക്ക് പറയും. ഇപ്പം തണുത്തത് എന്ത് കുടിച്ചാലും ഞങ്ങളെ വഴക്ക് പറയും. അപ്പം അതെന്താണെന്ന് എനിക്ക് പറഞ്ഞൂടാ. അതുകൊണ്ട് തന്നെ മോസ്റ്റ്ലി എന്തെങ്കിലും തണുത്തത് വാങ്ങിച്ചാൽ തന്നെ പപ്പ അറിയാണ്ടാണ് കഴിക്കാറ്. അപ്പോൾ അതുപോലെ ഇപ്പോൾ നോർമലായിട്ട് എന്തെങ്കിലും ഷേക്ക് എന്തെങ്കിലും ഉണ്ടായിക്കഴിഞ്ഞാൽ ഇപ്പം ഞങ്ങൾക്ക് എടുത്തിട്ട് കുറച്ച് പപ്പയ്ക്ക് മിച്ചം വെക്കും, ഫ്രിഡ്ജ് വെക്കും. അപ്പോൾ ലാസ്റ്റ് രാത്രി പപ്പ വരുമ്പോഴത്തേക്ക് പപ്പയ്ക്ക് എടുത്ത് കൊടുക്കും. പക്ഷെ ഇന്ന് ഞങ്ങൾ കുടിക്കില്ല. എന്താന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ തണുത്തത് കഴിച്ചാൽ പപ്പ വഴക്ക് പപ്പ പറഞ്ഞ പ്രശ്നം എന്തിനാ വെറുതെ. അപ്പം നമ്മൾ பப்பா அறியாண்டு ஷேக் உண்டாக்குவா. அப்போ கைஸ் ஷேக் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருந்தது, கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏதாச்சும் பண்ணிட்டாவே கிச்சனில் மோஸ்ட்லி ஏதாச்சும் பண்ணிட்டாவே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுருணும். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அப்போ சரி பாய். गाइस நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, बहुत अच्छा लगता है, खाने के लिए बहुत मजा आ गया. സൂപ്പർ ആയിട്ട് ആടി സൂപ്പർ നീ പ്ലേറ്റ് എടുത്തിരുന്ന. അപ്പോൾ ഗൈസ് നിങ്ങളൊക്കെ ട്രൈ ചെയ്യണം. ഷേക്ക് ഹെൽത്തിയാണ്. ഇപ്പോൾ പറഞ്ഞ പോലെ ഷുഗർ ഒഴുകി ബാക്കിയെല്ലാം ഹെൽത്തിയാണ്. ബൂസ്റ്റ് ഈസ് ദ സീക്രട്ട് ഓഫ് മൈൻഡ് എനർജി എന്ന് പറയുന്നത് പോലെ തന്നെ ബൂസ്റ്റ് ഹെൽത്തി ആവണം അല്ലേ? കാഷ്യൂനട്ട് ആയിക്കോട്ടെ, ഡേറ്റ്സ് ആയിക്കോട്ടെ, പാലായിക്കോട്ടെ, എല്ലാം ഹെൽത്തിയാണ്. നിങ്ങളത് ട്രൈ ചെയ്യണം. ഓക്കെ, അപ്പോൾ ടാറ്റാ. മറക്കാതെ ലൈക്ക് ചെയ്യണം, ഷെയർ ചെയ്യണം, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം. പിന്നെന്താ ചെയ്യണ്ടേ? അമ്മ ഇന്നലത്തെ കഴിഞ്ഞ വീഡിയോയിൽ കാണിച്ച സംഭവം കാണിക്കാൻ പറയുന്നു. മറ്റേ ലൈക്ക് ഷെയർ സബ്സ്ക്രൈബ്. ഓക്കെ, അപ്പം അടുത്ത വീഡിയോ ആയിട്ട് വരുന്നത് വരെ